பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் அட்டகாசமான ஓட்ஸ் பிரியாணி. ஓட்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் எஸ். ஏன் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை அளவு உடம்புல அழகாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதாங்க சொன்னேன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம 1 கப் ஓட்ஸை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஓட்ஸை கிளறிக்கிட்டே இருங்க. இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் ஓட்ஸ் நல்ல ஒரு வாசம் வர ஸ்டார்ட் பண்ணும். பார்த்தாலே தெரியும். அது கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனோன்னு அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கீழே சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆனோன்னே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ஒரு பெரிய பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை அண்ட் 1/2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க. இந்த டிஷ்ஷை நம்ம கீழே செய்கிறதுனால ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் பிரியாணி மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை விட கீ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் டயட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஃபைபர் சோர்ஸாக இந்த ஃபுட்டு இருக்கும். இப்போ நான் ஓட்ஸ் அளந்து வச்சேன் இல்லையா, அதே கப்பில் 1/4 கப் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலனாலும் இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ் பிரியாணி மாதிரி. பிகாஸ் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா இஞ்சி, அதுவும் நம்ம கீலியே தாளிக்கிறதுனால இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 மாதிரியான வெஜிடபிள் தாங்க சேர்த்துருக்கிறேன், பீன்ஸும் கேரட்டும். நம்ம சிக்கன் அளந்து வச்ச மாதிரி அதே 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கிறதுனால இந்த ஒரே டிஷ்ஷில் உங்களுக்கு ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே கிடச்சிடுங்க. அதனால தான் இந்த டயட்டுக்கு நான் குட் சாய்ஸ்னு சொன்னேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ஓட்ஸ் பிரியாணிக்கு நம்ம 2 மசாலா தான் சேர்க்க போகிறோம், பிரியாணி மசாலா அண்ட் மஞ்சத்தூள். பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போதுமானது. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறுங்க. 1 கப் ஓட்ஸுக்கு 1.5 கப் தண்ணிங்க, இதான் மெஷர்மெண்ட். நான் இன்றைக்கி 3/4 கப் பாலாகவும் 3/4 கப் தண்ணியாகவும் சேர்த்துருக்கிறேன், அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பால் வேண்டாலும் சேர்த்துக்கலாம், பசும்பால் இல்லைனா தேங்காய் பால். ஒருவேளை டயட்டில் இருந்தீங்கன்னா லோ ஃபேட் மில்க்கும் சேர்த்துக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி கொதி வந்து அரை வேக்காடாக காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ஓட்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி அல்டிமேட்டாக ரெடி ஆகிருக்கும் நம்ம ஓட்ஸ் பிரியாணி. கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.